இந்த மாதிரி டூத் பேஸ்ட் காய்ச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இது இன்னும் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி பேஸ்ட்டு தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கணும். நீங்கள் கத்தி எடுத்து லைட்டாக இப்படி நல்லா அலசி டப்பாவில் ஊற்றிக்கிங்க. அதே மாதிரி வீட்டில் குளிக்க சூப்பு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன துள்ள எல்லாம் ஊட்டி இருக்கும். எங்கள் வீட்டில் கிடக்குறாங்க எல்லாம் தூக்கி போடுறாங்க. டப்பாவில் இது போட்டு கரைச்சி வச்சுக்கிங்க. பெனால் காலி ஆயிடுச்சுன்னா இதை வந்து பெனால் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் இருக்கும். என்கிட்ட ஒரு 10-15 இருக்குது. ஓரளவுக்கு பேஸ்ட் வாங்கினா இந்த அளவுக்காக தேய்க்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தேய்க்கணும். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி வேணால் தூக்கி போடுவேன். ஆனால் நான் ப்ரெஷ் வாங்கி குழந்தை பேச ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என் கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி.